அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு நவம்பர் 14 குழந்தைகள் தினம். இது மிக அற்புதமான தினமாகும். காரணம், குழந்தைகள் தினம் என்பது மிக சிறப்பானதாகும். காரணம், நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை குழந்தைகள் நாளாக அறிவித்து வாழ்ந்தார். அதற்கு காரணம் இந்த குழந்தைகள் தான் தெய்வத்துக்கு சமமானவர்கள். இந்த குழந்தைகள் தான் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இவர்களால் தான் இந்தியாவை பலப்படுத்த முடியும் என்ற காரணத்தால் இந்த நாளை மிக சிறப்பான நாளாக நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கின்றேன். இந்த நாள் என்பது இதை ஒரு அற்புதமான குழந்தை உருவாக மிகப்பெரிய பொறுப்பும் சிறப்பும் உள்ளவர்கள் பெற்ற தெய்வம் என்று சொல்கின்ற தாய் தந்தையும் அதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களும் தான் காரணம். அப்பேற்பட்ட குழந்தைகளை இளம் வயதிலேயே நாம் அன்பு, கருணை, நல்ல எண்ணங்கள், மரியாதை போன்ற தெய்வ பக்தி போன்ற நல்ல செயல்பாடுகளை குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களை சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும். செல்போனின் நல்ல பயன்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை இளம் வயதிலேயே அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். மேலும் பணம், படிப்பு என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் என்றாலும் கூட அதைவிட தர்மம், தர்ம சிந்தனை, மனித நேயம் போன்றவை சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை குழந்தை பருவத்திலேயே பணம், கல்வியை விட மனித நேயம், நல்ல ஒழுக்கம் முக்கியம் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளருங்கள். அப்போதுதான் அந்த குழந்தைகள் அடிமனதிலேயே தாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு எண்ணம், நாம் குழந்தைகள் தவறு செய்தால் அந்த தவறு நம்முடைய பெற்றோரை பாதிக்கும், அவருடைய மனங்களை பாதிக்கும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும், அது மட்டுமில்லாமல் நம் நாட்டை பாதிக்கும் என்கின்ற எண்ணத்தை, பக்குவத்தை குழந்தை பருவத்திலேயே, அது ஆண் பெண் இருபால குழந்தைகளுக்கும் இது பொருந்தும். சிறு குழந்தை முதலே அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து அதற்கு உதாரணமாக பல ஆண்டவன் கதைகள் உள்ளன. மகாபாரதம், ராமாயணம் போன்ற அறிவார்ந்த சாதனை உள்ள நம்முடைய ஆன்மீக பக்தி சொற்பொழிகளை அவர்களை குழந்தைகளை அழைத்து சென்று அதை அறிவுறுத்தி அதை இளம் பருவத்திலேயே அதை விதையாக நாம் நட்டால் எதிர்காலத்திலே அக்குழந்தைகள் மிகப்பெரிய ஜாம்புவான்களாக, உலகம் போற்றும் உத்தமர்களாக வருவார்கள் என்பது உண்மை, கடந்த கால உண்மை. இதற்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ பேரை சொல்லலாம். நம் கண்முன்னே வாழ்ந்து மறைந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களை சொல்லலாம். அதன் பிறகு நாம் கண்ணால் கண்ட மாபெரும் மனிதர் எம்பெருமான் அனுகிரகம் பெற்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை சொல்லலாம். கருணையோடு வாழ்ந்த மனிதர். அடுத்து நாம் எம்பெருமான் ஆசீர்வாதம் பெற்ற ரத்தன் டாட்டா ஐயா அவர்களை சொல்லலாம். கருணைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். காரணம், அவருடைய தாய் தந்தையின் வளர்ப்பு முறை அப்பேற்பட்ட கருணை, அன்பு, மனிதநேயம், நேர்மையாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்துக்கு முதலிடம் தர வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் வழிகாட்டியதனால்தான் அவர்கள் இப்பேற்பட்ட மிகப்பெரிய சிறப்புகளை அடைந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. அதே போல நம்முடைய குழந்தைகளை நாமும் பக்குவப்படுத்தி எந்த பிரச்சனை வந்தாலும் அது படிப்பில் ஆகட்டும், அல்லது செயல்பாட்டில் ஆகட்டும், அல்லது பொருளாதார நிலையில் ஆகட்டும், அல்லது உடல்நிலை மனநிலையில் ஆகட்டும், அனைத்தையும் வென்று விடுவோம், வென்று காட்டுவோம் என்ற வைராக்கியத்தை குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள். எந்த பிரச்சனையும் இதுவும் கடந்து போகும், இது நிரந்தரமல்ல என்ற எண்ணத்தை விதையாக விதைங்கள். எதிர்கால இந்தியா மிகப்பெரிய தங்கள் பிள்ளைகள் மூலமாக உருவாகும் என்பது நிச்சயமான உண்மை என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குழந்தைகள் தின அற்புதமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம் வீட்டிலும் மிகப்பெரிய ஜாம்புவான்கள், மகான்கள் போன்ற குழந்தைகள் பிறந்து இந்த நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நம்முடைய அருமை தெய்வங்கள் என்று சொல்கின்ற பெற்றோர்கள் ஆசையும் நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.